ஸோ 2024 வந்து முடிய போகுது. 2025 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் வந்து ஜிம்முக்கு போகணும், அது போகணும், இது போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்துல வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, நான் புது புது கன்டென்ட்ஸ் எல்லாம் நல்லா கிரியேட் பண்ணி, நல்ல குவாலிட்டியான, நல்ல இன்வென்ஷன், நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து போட போகிறேன். ஸோ இந்த வருஷத்துலேருந்து ஐ மீன் 2025லேருந்து மானிட்டேஷன் எப்படியாவது ரீச் பண்ணி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கான எஃபர்ட்டை வந்து நான் போடுவேன். பட் இதுக்கு வந்து என்னென்னா ஒரு விஷயம் தேவை. என்னென்னா உங்களோட சப்போர்ட். ஏன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட வந்து சேனல் ஆரம்பித்து மார்ச் 18, 2021 தான் அந்த சேனல் ஆரம்பித்தேன். சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 430 வீடியோஸ் கிட்டத்தட்ட வந்து அப்லோட் பண்ணிட்டேன். எதுவும் வந்து பெருசாக வந்து போகல. ஒரு 150 வியூஸு அந்த மாதிரி தான் போயிருக்கு. விஷயம் என்னென்னா, என்னோடய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ரிலேட்டடாகவும், ஒரு இன்வென்ஷன் ரிலேட்டடாகவும், ஒரு விஷயத்தை ஆல்ட்ரு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸும் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் ஆகும். நான் அது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதனால தான் எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பெருசாக நான் ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ இந்த ஒரு கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோ தான். ஒரு எமர்ஜென்சி லைட்டில் ஒரு ஃபேன் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து இதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம். பட் என் மைண்டில் வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து உங்கள் சப்போர்ட் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரிக் காரை செஞ்சு அது வந்து தண்ணியிலையும் போகிற மாதிரி, ரோட்லேயும் ஓட்டுற மாதிரி, இந்த மாதிரியா ஒரு சின்ன ஒரு சூட்கேஸ்க்குள்ளே ஒரு பைக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன். பட் அதுக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. அப்புறம் தான் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்துக்கும்போது, ஓகே நம்ம வந்து ஏதோ 1% வச்சுட்டு இது பண்ணிகிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து நிறைய ஐடியாஸ் வச்சுட்டு, நிறைய டேலண்டடான பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ தான் யோசிச்சேன், நம்ம வந்து இந்த மாரி அடுத்த வருஷத்துலேருந்து டார்கெட் வச்சு இது பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு ரெசல்யூஷன் மாரி எடுக்கிறோம்ல. இப்போது ஆக்சுவலாக உங்களுக்கு ஆன விஷயம் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் மனசு வைங்க. என்னன்னா, எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்பெஷலாக டேலண்ட்டாக வச்சு ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் வந்து என்னென்னா, அதாவது நல்ல நல்ல விஷயமா பார்த்து சூப்பராக கண்டென்ட் கிரியேட் பண்ணி சொசைட்டிக்கு தேவையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே பண்ண வேணாம்னு சொல்லல, எல்லாரையும் பண்ணுங்கள். இவங்கள பண்ணுற மாதிரி இவங்களையும் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது மைண்டில் டக்குன்னு வந்துச்சு. என்னென்னா, இப்போது ஒரு ரீல்ஸோ ஒரு ஷார்ட்ஸோ வந்து என்னென்னா, ஒரு சாங்கு வந்து டான்ஸ் ஆடி அதை வந்து போடும்போது சரி அது நல்ல விஷயம் தான். டான்ஸ் ஆடுறது நமக்குலாம் வராது. ஸோ அந்தமாரி பண்ணும்போது அதை பார்த்து என்ன சொல்கிறது, நம்மளும் வந்து திரும்பி அதேமாதிரி பண்ணி பார்ப்பாங்கள்ல. ஒரு செலிபிரிட்டியோ இல்லாட்டி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து ஒரு விஷயம் நல்லா டாப்பில் இருக்க கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு விஷயம் பண்ணால், அதேமாரி வந்து அதே நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போது இந்த மாதிரி நல்லா டேலண்டடாக சொசைட்டிக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம சப்போர்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்து அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாமே அது மாதிரி செஞ்சு பார்ப்பாங்க. அப்போது அந்த சொசைட்டி வந்து எவ்வளோ சூப்பராக வளரும் யோசிச்சு பாருங்களேன். இப்போது என்ன சொல்கிறது, இப்போ நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க. ஒரு சயின்ஸ் புக் எடுத்து அந்த சயின்ஸில் இருக்கிற ஒரு தியரியோ அந்த விஷயத்தை அவங்க செஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் எவ்வளோ சூப்பராக வந்து புரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணுச்சு. ஸோ அப்போது வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியது வந்து உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து அதுக்கேற்ற கண்டென்ட் கொடுக்க வேண்டிய சப்போர்ட் வந்து ஐ மீன் அந்த விஷயம் வந்து என் கையில் இருக்குது. என் கையிலனா எல்லார்கிட்டேயும் இருக்குது. யார் யாரெல்லாம் அந்த மாதிரி சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. ஸோ நீங்கள் நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்கள பண்ணுற மாதிரி, மற்றவங்கலாம் என்ன சொல்கிறது, மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸை நார்மலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது கொடுக்குற ஒரு இம்பேக்ட் வந்து என்டையர் சொசைட்டிக்கும் வந்து சூப்பராக இருக்கும். அப்போ அந்த சோஷியல் மீடியாவை வச்சு என்னென்ன விஷயம் நம்ம வந்து பண்ண முடியுங்கிறத அப்போ நம்ம வந்து கண்கூட பார்க்கலான்ற விஷயம் என் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போது எதனால இதை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நான் மார்ச் 18 2021 வந்து இந்த சேனல் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட அதான் சொன்னேனே ஸ்டார்டிங்கில் 430 வீடியோஸ் கிட்ட போட்டேன்னு. இன்னும் ஐடியாஸ் நிறைய இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா உங்கள் சப்போர்ட் தேவை. யோசிச்சு பாருங்களேன், இப்போ எந்திரனில் வந்து அந்த ஷூலே வந்து ஒரு சிட்டி ரோபோட் வந்து ஒரு சக்கரை மாரி வெளில வந்து ஓடும். ஏசி ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நான் இப்படிலாம் பண்ணணும், இது இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாரி நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வருஷத்தோட டார்கெட் நான் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு மானிட்டேஷன் ஆகி ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து புது புது இன்வென்ஷன், மக்களுக்கு தேவையான ஒரு இன்வென்ஷன் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவை வச்சுருக்கேன்.
ஸோ இது எனக்கு தோணுச்சு. இது என்ன சொல்கிறது, இந்த விஷயம் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் டக்குன்னு நம்ம மைண்டில் வந்து ஒரு இசிஜி மிஷின்ஸ் அப்படின்னு போகும்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி ஓடிச்சு. அதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. அடுத்த வருஷத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? ஹாப்பி நியூ இயர். பாய். சயின்ஸ் ரிப்போர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட்டுன்ட்டேன். பாய்.